அப்பேற்பட்ட இந்த தோஷம் எவ்வளவு ஒரு கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தோஷம். முன்னோர்களுக்கு நாம் சரியான முறையில் கவனிக்காமல் விட்டதன் விளைவு, முன்னோர்கள் சில பாதக செயல்கள் செஞ்சுருக்கலாம். அந்த பாதக செயல்களுடைய விளைவுகள் இப்போ நம்முடைய வம்சாவளிகள் தாக்கலாம். தோஷத்தினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தன்னுடைய சொந்த பூர்வீக இடத்துல அப்பாவுக்கும் இந்த நபருக்கும் 7ஆம் பொருத்தமாக தான் இருக்கும். ஒரு வேலைக்கு போகணும்னாலும் கூட அதில் பல தடங்கல்கள் இருக்கும். ஒரு தொழில் தொடங்கணும்னாலும் கூட அதில் பல தடைகள் இருக்கும். திருமணம் என்பது அவ்வளவு சீக்கிரம் அமையாது. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தோஷத்தினால் பாதிக்கப்பட்ட பல நபர்கள் இன்றைக்கி அடுத்தது என்ன செய்யணும், இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடையாதா, இப்படியே தான் தொடருமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க இந்த தோஷத்தினால் பாதிக்கப்பட்ட நபர்கள். அப்பேற்பட்ட இந்த தோஷம் எவ்வளவு ஒரு கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தோஷம். டைட்டில் பார்த்துருப்பீங்க, பித்ரு தோஷம், முன்னோர்கள் தோஷம். முன்னோர்களுக்கு நாம் சரியான முறையில் கவனிக்காமல் விட்டதன் விளைவு, முன்னோர்கள் சில பாதக செயல்கள் செஞ்சுருக்கலாம். அந்த பாதக செயல்களுடைய விளைவுகள் இப்போ நம்முடைய வம்சாவளிகள் தாக்கலாம். ஒரு நபரை பித்ரு தோஷம் தாக்கிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். முதல்ல என்ன ஆகும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாட்டை நிறுத்தும். குலதெய்வம் எங்கே இருக்குன்னே தெரியாது, குலதெய்வம் எப்படி இருக்குன்னு தெரியாது, குலதெய்வ வழிபாட்டுக்கு போகவே முடியாது. பல முறை முயற்சி பண்ணாலும் அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு உங்களால் போகவே முடியாது. சரிங்களா? குலதெய்வத்தின் மண்ணை போய் மிதிக்கணும். முதல்ல அதுக்கு எப்படியாவது கண்டுபிடிங்க, எங்களோட குலதெய்வம் எது என்னன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அந்த குலதெய்வத்துக்கு போக பாருங்கள். அதே போல் இந்த தோஷத்தினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தன்னுடைய சொந்த பூர்வீக இடத்துல குடியிருக்க முடியாது. வேறு ஒரு இடத்துல தான் போய் இருப்பாங்க, வாடகைக்கு இருப்பாங்க, நிம்மதி இருக்காது. இந்த தோஷத்தினால் பாதிக்கப்பட்ட நபருடைய அப்பாவுக்கும் இந்த நபருக்கும் 7ஆம் பொருத்தமாக தான் இருக்கும். அவர் ஒன்று சொல்லுவார், இவன் ஒன்று கேட்பான். இப்படி தான் போயிட்டுருக்கும். இவரோட வாழ்க்கையில் எந்த ஒரு வேலைக்கும் ரொம்ப கடினப்பட்டு தான் முன்னேற்றவருடைய சூழ்நிலை இருக்கும். ஒரு வேலைக்கு போகணும்னாலும் கூட அதில் பல தடங்கல்கள் இருக்கும். ஒரு தொழில் தொடங்கணும்னாலும் கூட அதில் பல தடைகள் இருக்கும். திருமணம் என்பது அவ்வளவு சீக்கிரம் அமையாது. இதை மனசில் வச்சுக்கணும். அப்பேற்பட்ட இந்த பித்ரு தோஷம் எவ்வளவு வலிமை வாய்ந்தது அப்படின்னு தெரியுங்களா? நூல்களில் பலவிதமாக சொல்லியிருப்பாங்க. இந்த பித்ரு தோஷம் என்பது சூரியனும் ராகுவும் சேர்ந்திருந்தால் பித்ரு தோஷம் சொல்கிறாங்க. 1, 3, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் ராகுவுடன் மற்ற கிரகங்கள் எது சேர்ந்திருந்தாலும் அது ஒரு தோஷம் சொல்கிறாங்க. இப்படி தோஷங்களில் பல வகையாக இருந்தாலும் பொதுவான உங்களுக்கு புரியும்படி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, பித்ரு தோஷம் அப்படின்னு சூரியனை தான் சொல்லுவாங்க. சூரியன் என்பவர் தந்தைக்காரகர். இந்த தந்தை கிரகமான சூரியனுடன் எந்த ஒரு ராசி கட்டத்திலும் ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த நபருக்கு பித்ரு தோஷம் இருக்குன்ற அர்த்தம். சரி, இதுக்கு பல பேருக்கு தெரியாது. பல பேர் இது தெரியாமலேயே காலத்தை ஓட்டுவாங்க. அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் பலவிதமான தடங்கல்கள் ஃபஸ்ட்டு வரும். திருமணம் என்பது அவனுக்கு கைகூடா கனியாக தான் இருக்கும். அதே போல் ஒரு வீடு வாகனம் வாங்கணும்னாலும் பல போராட்டங்கள் இருக்கும். சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் தான் போய் ஜெயிப்பாங்க. அப்படிலாம் ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த பித்ரு தோஷம் என்பது. இது இப்படியே தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடரும். இதுக்கு பரிகாரங்கள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்டு. பல லட்சக்கணக்கில் செலவு செய்து பரிகாரம் செய்தும் பயனில்லாமல் இருக்கிறவங்கள நான் பல பேர் பார்த்துருக்குறேன். அப்படிலாம் செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது. அப்போ இதுக்கு பரிகாரங்கள் செய்தால் சரியாகுமா, இல்லை பரிகாரங்கள் இப்படி செய்கிறமே நல்லாகலையே, அப்போ பரிகாரமே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பரிகாரங்கள் என்பது இறைவன் வழிபாடு ஒன்றும், 2 நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான். இதுதான் பரிகாரங்கள். சூரிய பகவான் நமக்கு தந்தைக்காரகன், அவர் கெட்டு போய் இருக்கிறான்னு சொல்லிட்டேன். முதல்ல இந்த தந்தைக்கு நிகரான உள்ள நபர்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கணும்.
தந்தைக்கு உண்டான நபர்களை வந்து நீங்கள் உதவி பண்ணணும். தந்தையை எந்த அளவுக்கு நீங்கள் போற்றி மகிழ்வீர்களோ அதே போல் வயதுள்ள நபர்களை வந்து நீங்கள் மதிக்கணும். அதே போல் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யணும். ஒவ்வொரு அமாவாசை அன்றும் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும். இந்த நபர்கள் வந்து கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும் அமாவாசை அன்று. திருமணம் சார்ந்த விஷயங்களில் பல தடங்கள்லாம் வரும். இந்த தோஷம் இருந்தாலே, எல்லா விதங்களும் தடங்கள் இருந்தாலும் ஒரு நபருக்கு திருமணம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? அந்த திருமணம் தடை என்பது இந்த கிரகங்களுடைய சேர்க்கை என்பது கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் நீங்கள் யாருக்கேனும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பண உதவி இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பண உதவி செய்யுங்க. இப்படியெல்லாம் நீங்கள் வந்து பரிகாரங்கள் செய்து வந்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையை அடையலாம். ரொம்ப இந்த பரிகாரங்கள் செஞ்சிட்டா எல்லாம் தீர்ந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. கர்ம வினைகளை நீங்கள் அனுபவித்தே ஆகணும். அதில் கொஞ்சம் வந்து குறையுமே தவிர முழுசாக குறைச்சிடலாம் அப்படிங்கிறத வேண்டாம். அந்த ஒரு எண்ணங்கள் வேண்டாம். சரி, அப்போ என்ன செய்யணும்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு அமாவாசை தோறும் தர்ப்பணம் கொடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசையெல்லாம் வருதுங்க இல்லையா, மகாலி அமாவாசை, இந்த சமயங்களில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பசுவுடன் கன்றுடன் இருக்கக்கூடிய பசுவுக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்க. முதியோர்களுக்கு ரொம்ப உதவி பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் உள்ள பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். அதாவது பல பேர் என்ன சொல்லுவாங்க, ராமேஸ்வரம் போய் கொடுத்தா நல்லா இருக்கும், சிதலபதி கொடுத்தா போய் நல்லா இருக்கும், இல்லை மற்ற கோவில்களில் போய் தர்ப்பணம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் மாதம் ரெகுலராக கொடுக்கணும். இந்த நபர்கள் சராசரியாக உள்ள நபர்கள் வந்து மாதம் கொடுக்கணும் தான் கொடுப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை கொடுப்பாங்க. ஆனால் இந்த தோஷத்தினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் தவறாமல் ஒரு நல்ல ஆலயமாக பார்த்து அங்கே போய் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வேறு வழியே கிடையாது. நீங்கள் காலம் முடிகிற வரைக்கும் இந்த தர்ப்பணத்தை தொடரணும். உங்களுடைய கஷ்டங்கள் உங்களோடையே முடியட்டும், உங்களுடைய சந்ததிகளை தொடர விடக்கூடாது. இந்த தோஷம் உங்கள் சந்ததிகளை தொடரும், அதை தொடர விடக்கூடாது. சரிங்களா? நன்றி, வணக்கம்.